வணக்கம். நிஜாமுதீன் சார், நீங்கள் அரசியல் நீரோட்டத்தில் ரொம்ப நாள் இருக்கிறவங்க, அதே போல சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் சார். ஏடிஎம்கேவில் சார், அதிமுகவில் இனி தங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் தாவேகாவில் எல்லாரும் இணைகிறார்களா, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை, தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே இருக்கிறோம், அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்தில் போய் ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுகமாக காலத்தை ஓட்டலாம், அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தினால் அதிமுகவினர் போய் இந்த மாதிரி சேர்ந்துட்டு இருக்கிறாங்களா சார்? வணக்கம். அதிமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த ஒரு கட்சி, மிகவும் பலம் பொருந்திய அதிகமான உறுப்பினர் கொண்ட கட்சி. அந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லாத பிரச்சனை யாருக்குமே இல்லை. சரி, கட்சியை எடப்பாடிய சூழ்ச்சியில எடப்பாடி கையில் போய் சிக்கிக் கொண்டு விட்டது. அதை நடத்துவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்ற நிலையில தான் அதிமுககாரர்கள் சிந்திக்கிறார். அத காரணம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம். கட்சியில ஒரு பெரிய கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு கட்சியை நடத்தணும், அதிகாரம் இருக்குதோ இல்லையே கட்சியை பலமாக நடத்த வேண்டும். நடத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை. டெல்லியில் சென்று முடிவுகளை கேட்கிறார், டெல்லியிலே முடிவெடுக்கிறார். பெரிய கட்சி இது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அல்ல. அப்ப சட்டமன்ற தேர்தலுடைய நிகழ்வுகள் என்று வரும் பொழுது தமிழ்நாட்டில எந்த கட்சி பெரிய கட்சியா இருக்குதோ அங்கேதான் பிரச்சனைக்கு வர வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால இவரால் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால அவரோடு மிக நெருக்கமாகவும் அணுக்கமாக இருந்து சசிகலா போன்றவர்களை எதிர்த்தவர்கள் கூட இன்று இவரோடு இருந்தவர்கள் எல்லாம் வெளியே செல்லக்கூடிய நடப்பு நம்பிக்கொண்டு விரைவில் ஒரு 25 முன்னாள் எம்எல்ஏக்களும் 10க்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில சேரப்போகிறார்கள் என்று எங்கள் பகுதியில் எல்லாம் சரியாக பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. 15-16 பேர் சேர்ந்து விட்டார்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த பகுதியில் சொல்றேன். இன்னும் 10 25 வந்தால்தான் பார்வையாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அப்ப அந்த கட்சியுடைய நிலை ஏன் எடப்பாடியால் தக்க வைக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு என்ன செய்தார்? எம்எல்ஏ போகக்கூடாது, தடை பண்றாரு. அதுக்கு கட்சி தாவல் தடத்துல பதவி போடணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கிறாரு, கொண்டு வராரு. அப்ப கட்சியில எம்எல்ஏக்களை வச்சா கட்சி நடந்துருப்பா. ஏன் இவர் கட்சி தொண்டர்கள் மீது, கட்சியில் உள்ள உள்ளூர் நிர்வாகிகள் மீது இன்னும் ஏன் அக்கறை கொள்ளவில்லை என்ற கேள்வி என் மனதில் அல்ல, அதிமுக விசுவாசிகள், அனுதாபிகள், அந்த உறுப்பினர்களிடையே மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு அப்பட்டமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொண்டார், யாரை வைத்து காப்பாற்றிக் கொண்டார், அவருடன் சிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களில் 2இல் 1 அவர் சார்ந்த அந்த பாஜக கூட்டணியால் கபாலிகரம் செய்யப்படுகிறது. பாஜக கூட்டணி தான் இவ்வளவு பெரிய வெற்றி இழந்தார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பாஜக ஒரு சொந்த செல்வாக்கில் ஒரு தொகுதியில் ஜெயித்திருக்கிறார்கள் ஒழிய இன்று வரை தலைவர்கள் எதுவுமே ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு மாநில சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது எடப்பாடியுடைய ஒரு கையாளாக தலைமை என்று சொன்னால் வார்த்தை அரசியலுக்கு நாகரிகமாக இருக்காது. அவரால் இயலவில்லை. அவர் சுதந்திரமாக அவரால் கட்சியை பற்றி பேசி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அதனால் கட்சியை அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டு கட்சியை இழக்கிறார். அதான் உண்மை. நிஜாமுதீன் சார், இன்னைக்கு பீப்புள்ஸ் வாட்ச் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். சபாநாயகருக்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகை செய்தியாக. அவங்க அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 193(3)B படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு அவர் தன்னிச்சையானதும் உண்மையானதும் வாலண்டரி அண்ட் ஜெனியூன் ரீசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை செய்வதற்கு இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய இந்த பிரிவு அனுமதிக்கிறது. சபாநாயகர் அதில் திருப்தி அடையும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த 2 வாரத்தில் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய காரணம், இவர்கள் ராஜினாமாவிற்கு சொல்லி இருக்கக்கூடிய காரணம் அவசர நிலை அல்லது மருத்துவ ரீதியான காரணங்கள். இப்படி இது உண்மையானது தானா அப்படிங்கிறத நீங்க விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. சார், இந்தியாவில் பல ஸ்டேட்ல இந்த மாதிரி கட்சி மாறுவதும்
இல்ல அமைச்சர் பதவிக்காக போவதும் இது பல ஸ்டேட்ல நடந்திருக்குது. இது நடக்காமல் இல்லை. பாஜக பல மாநிலங்கள்ல செய்திருக்கிறார்கள். காங்கிரசினுடைய உறுப்பினர்களை வாங்கியிருக்காங்க, கடத்திட்டு போயிருக்காங்க, தங்க வச்சிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. இது எல்லாமும் நடந்திருக்கிறது. ஆனா எந்த இடத்திலும் ஒரு ஒரு தலைமை செயலகத்திற்கு உள்ளாக அதை ஒரு அரசியல் ரீதியான காரணத்திற்காக எந்த இடத்திலும் பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு 14 ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தேதி வரை எந்த இடத்திலும் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களை அமைச்சருடைய அலுவலகத்திலோ அல்லது அரசாங்கத்தினுடைய எந்த கட்டிடத்திற்கு உள்ளாகவோ அவர்களை சேர்த்துக்கிட்டு கட்சியினுடைய ஐடி கார்டை கொடுத்தது கிடையாது. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. சார், இப்படி செய்திருப்பது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிரமாண உறுதிமொழிக்கு மாறான செயலா சார்? அது இது சட்டப்படி இது தப்பா? இது அதாவதுங்க, ராஜினாமா ஒருத்தர் செய்து விட்டால் அதை விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. ராஜினாமா பண்ணதை விசாரிக்க சொல்லி பீப்புள்ஸ் வாட்ச் சொன்னா, ராஜினாமா நான் செய்கிறேன் என்று ஒரு உறுப்பினர் சொல்லிவிட்டால் அதை சபாநாயகர் விரும்பினால் அதை ஏற்புடையதாக நினைத்தால் அவர் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, ஓகே. அதை போய் நீங்க விசாரணை கொண்டு வர முடியும், கொள்ள முடியல, செய்ய முடியாது. சரி, திரைமரபுல நடக்கிறது பல செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணத்துக்கு தேர்தலில் வந்து 2 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தடையெல்லாம் போடுது. ஆனா அதே தேர்தலுக்கு முன்புதான் 25 கோடி 30 கோடி என்று செய்ததாக பத்திரிகையில செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட விசாரிச்சது இல்லை, விசாரிக்க முடியல. தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை தோல்வி. அந்த நிலைதான். இப்போதைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த பிறகு அரசு கட்டட வளாகத்தில் வைத்து உறுப்பினர் கார்டை பெற்றுக் கொண்டார்கள் என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். அதை மறுப்பதற்காக இல்லை. ஆனால் உறுப்பினராக எங்கே சேர்க்கப்பட்டார்கள், எப்போது சேர்க்கப்பட்டார்கள் என்ற விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. அது டிவியில காட்டப்படலை, எங்கேயுமே காட்டப்படலை. கார்டை கொடுக்குறாங்க, அந்த கார்டை உறுப்பினர் கார்டை பெற்றுக் கொண்டார்கள், அவ்வளவுதான் தெரியுது. ஒரு கட்சின்னு சொன்னா அதை போய் சேரணும், அதுக்கு மெம்பர்ஷிப் ஃபில் பண்ணணும், சேர்ந்த பிறகு உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க. இது எப்ப நடந்துச்சு, என்ன நடந்துச்சுங்கிற தகவல் நமக்கு தெளிவாக இல்லை. உறுப்பினர் கார்டு கைமாறுவது மட்டும்தான் இருக்குது. அந்த உறுப்பினர் கார்டை கூட கைமாறுவதை இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்வது இந்திய ஜனநாயகத்திற்கு நாம் பலம் சேர்க்கும் வகையத்தான் அமையும் பொழுது எல்லாமே அரசு கட்டடத்திலே வைப்பேன் சொன்னா இன்னும் கட்சிகளுக்கு சட்டமன்ற வளாகத்திற்குள் கட்சி அலுவலகம் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அலுவலகம் கொடுக்கப்படும். எந்தெந்த கட்சி எல்லாம் 24 எம்எல்ஏக்களுக்கு மேலே எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திற்கு ஒரு கட்சி அலுவலகம் தரப்படும். ஆனால் இன்று 35 மந்திரிகள் வந்துவிட்ட காரணத்தினால அலுவலகத்துல இடப்பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தாவேகாவிற்கோ திமுகவிற்கோ அண்ணா திமுகவிற்கோ சட்டமன்ற வளாக கட்சி அலுவலகம் கொடுக்கப்படவில்லை என்பது நிலைமை இருக்கிறது. அதாவது சார் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்திற்கு உள்ளாக அந்த கட்சிக்கு ஒரு பார்ட்டி ஆபீஸும் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஓகே. திமுகவுக்கு இருந்தது, அண்ணா திமுகவுக்கு இருந்தது. ஓகே. அந்த சட்டமன்ற சபாநாயகர் விரும்பினால் இன்னும் சிறிய கட்சி கூட அலுவலகம் கொடுப்பார்கள். சரி, ஓகே. அது இடம் இருந்தால் கொடுப்பார்கள், அனுமதிப்பார்கள். ஆனா விதி 24 மெம்பருக்கு இருக்கணும். ஓகே. 24 மெம்பருக்கு இல்லாம பாமக ஒரு அலுவலகத்தை வச்சு செயல்பட்டதான் நான் அறிகிறேன். அதனால அது வந்து 24 மெம்பர் இருந்தால் சட்டமன்ற வளாகத்தில் கட்சி அலுவலகம் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். சரி. அப்படி அந்த கட்சி அலுவலகம் கொடுக்கப்பட்டு இருந்து அதில் நடந்ததுதான் நம்ம எதுவும் பேச முடியாது. சரி. ஆனால் இன்று வரை கட்சி அலுவலகம் கொடுக்கப்படவில்லை. புரியுது. அப்போ கட்சி அலுவலகம் கொடுக்கப்படாமல் எந்த உறுப்பினர் ஃபார்ம் கொடுக்காம இருந்தால் நம்ம தெளிவான ஒரு அறிக்கையாகவோ எதிர்ப்பாகவோ காட்ட முடியவில்லை. ஓகே. உறுப்பினர்களை வெளியில வந்து அங்க கொடுத்தா கூட அவங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இது என்னாச்சு சார்? ஆகையினால சொல்லுங்க. இல்ல ஏதோ ஜனநாயக மரபுக்கு விரோதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் என்னுடைய நண்பர் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்ல போறேன். ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், அண்ணன் இப்ப பேச்சு ரொம்ப தெளிவா யூனியன் கவர்மெண்ட் அரசை நோக்கி போற மாதிரி தெரியுது, எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்லி என்னுடைய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர் பாஜக பக்கம் போறாரு, ஏற்கனவே சொல்லிதான் இருந்தார், போற மாதிரி தான் இன்னும் வேகமா பேசியிருக்காரு. ஆகவே இது வந்து சொல்லுங்க. அதனால வந்து இப்ப வந்து அது வந்து என்ன சொல்றா, கட்சியில கொடுக்கப்படாத நிலையில் எப்படி அது நடந்தது என்பதற்கான தெளிவான இல்லை. காடு மட்டும் தான் கைமாறுது என்ற சூழ்நிலை வைத்து என்ன பேசுவது என்ற நிலை இல்லை.
ஆனால் அப்படி காடே காய்மாறி இருந்தாலும் கூட அது அமைச்சருடைய அறையில் செய்தது மரபாகாது, முறையாகாது என்பதை நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன். இது போன்ற காரியங்கள் ஜனநாயகத்தின் மரபுகளுக்கு, தேர்தல் முறைகளுக்கு வாதமாக அமையும். இப்படி அப்புறம் நாளைக்கு எல்லா கட்சியும் அது மாதிரி செஞ்சுட்டு போனாக்கா இந்திய அரசியல் என்ன ஆவது என்ற கேள்விக்குறியும் இருக்க வேண்டும். ஒரு கட்சி புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த தன்னுடைய தகுதி நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எடுத்தேன் கவித்தன் என்று செய்வதோ வேகப்படுவதோ ஒரு ராஜதந்திர வெற்றிக்கு வாய்ப்பாகாது. சொல்லுங்க சார். நிஜாமுதீன் சார், நான் முடிக்க போறேன். அதாவது சினிமான்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அண்ணாவா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதாவா இருக்கட்டும், என்ன வாரிசும் சரி, எம்ஜிஆருடைய வாரிசாகத்தான் ஜானகி வந்தார், எம்ஜிஆருடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டுதான் ஜெயலலிதா வந்தார். அதை விவரித்து பேச வேண்டிய சூழலில் நாம இருக்கிறோம். ஆகவே கடந்த 60-70 ஆண்டுகளாக சினிமாவுடைய நோக்கம்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அல்லது வேற எதுதான் கொண்டு செல்கிறதோ சொல்ல. தமிழ்நாட்டுல சினிமா இல்லாம இல்ல, இவர் தான் சினிமாக்காரர், அவர் சினிமா இல்லை என்று சொல்ல முடியாது. இது அடுத்து வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவரையும் சினிமா இல்லாத வர முடியுமா என்ற கேள்விக்குறியும் இருந்து கொண்டிருக்கிறது. வாரிசு அரசியலை பொறுத்தவரை, அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லை, ஜானகிக்கு குழந்தை இல்லை, ஜெயலலிதாவுக்கு குழந்தை இல்லை. இருந்தால் அது என்னவா இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எம்ஜிஆருடைய வாரிசாகத்தான் ஜானகி வந்தார். எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டு அவர் வீட்டிலே நானும் இருந்தேன் சொல்லித்தான் ஜெயலலிதா வந்தார்கள். ஆகவே வாரிசு அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டை பிடித்துக் கொண்ட ஒரு கெட்டியான அரசியலை பிடித்துக் கொண்ட ஒரு என்ன சொல்ற அதுக்கு மேல வார்த்தை சொல்ல தெரியல, அதான் நிலைமை. ஆகவே இவரை மட்டும் சினிமா என்று சொல்லும்போது மற்றவரை விடுவித்து விடுவதெல்லாம் தவறு. ஓகே சார்.